சார் ஜெயஸ்யம். இன்றைக்கி வந்து நம்ம டீமுடைய ஹவுஸ் மீட்டிங் நம்ம நடத்திட்டுருக்கிறோம். நம்மளுடைய மிஸ்டர் அருணாச்சலம் சாருடைய ஷாப்பில் ஹவுஸ் மீட்டிங் நம்ம பண்ணிட்டுருக்கிறோம். நிறைய ஆர்ட்ஸுடைய பிளான், இன்கம் கிடைக்கக்கூடிய விஷயம், கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதற்கு நடந்த வீடியோஸில் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிஎம்மில் ப்ரொஃபைல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பிளான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் இப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம பண்ணாவே இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸும் நம்ம பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்பெனி எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு 3 பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் யூஸ். 100% செல்ஃப் யூஸ் பண்ணணும். ஸோ நண்பர்களே, இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்சியில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஐடி போட்டு நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற A to Z பொருட்கள், எல்லா பொருட்களும் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் 100% நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நபராக நம்ம இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி போட்டிருக்கேன் சார், நான் 100 ரூபாய்க்கு வாங்குவேன், 200 ரூபாய்க்கு வாங்குவேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த ஒரு சக்ஸஸை நம்ம அடையவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஐடி போட்டதோடு மட்டும் நிற்காமல் நம்மக்கிட்ட ஆர்சிஎம்மில் கிடைக்கக்கூடிய A to Z எல்லா பொருளும் நமக்கு இங்கே கிடைக்கிது. அப்போது அந்த பொருட்களை 100% கிட்டத்தட்ட குட் மார்னிங் டு குட் நைட் வரைக்கும், குட் நைட் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போது அந்த ப்ராடக்டை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் நம்பர் 1 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்பர் 2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் த ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்னென்னா நமக்கு தெரியும், கம்பெனியினுடைய 6 பேசிக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு செல்ஃப் யூஸு. அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் ஷேர் த ப்ராடக்ட். ஆர்சிஎம்மில் ஜாயின் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டோம், ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலை தான் இந்த ஷேர் த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம், ஒரு மூவி பார்க்குறோம், அல்லது வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்க்குறோம். ஸோ நல்ல விஷயங்களை நம்ம நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுறோம். எந்த ஒரு பலன்களும் நமக்கு கிடைக்காது, அதில் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை வந்து ஒரு 1 செகண்டில் ஒரு 1000 பேத்துக்கு கூட ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஷேரிங்கை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? நான் என்ன ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணேன், அந்த ப்ராடக்டில் நமக்கு என்ன விஷயம் கிடைச்சிது, அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆர்சிஎம்மில் ஜாயின் பண்ணேன், ஆல்ரவுண்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு டென்டல் சம்பந்தமான பிரச்சனைகள் கிளியர் ஆச்சு அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. அல்லது நான் ஒரு பாத் சோப் யூஸ் பண்ணேன், அல்லது நான் ஒரு கோதுமை மாவு யூஸ் பண்ணேன், டீ தூள் யூஸ் பண்ணேன், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் ஷிப் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணேன், குட் டாட் யூஸ் பண்ணேன், பியூட்டி ஹேர், இந்த மாதிரி வாட்டவர் எந்த ப்ராடக்ட்டுகளாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுகளை நீங்கள் ஷேர் பண்ண தயாராக இருக்கணும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்க்கு வரலாம் அப்படின்றத 2வது பாயிண்ட்டு. 3rd பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கன்சிஸ்டன்சி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆர்சிஎம்மில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், செல்ஃப் யூஸ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம், திருப்திகரமாக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஓகே சார், அடுத்து நான் என்ன பண்ணணும்? அடுத்து 2வது பாயிண்ட்டு தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இது 2nd பாயிண்ட்டு. ஓகே சார், நான் யூஸும் பண்ணிட்டேன், ஷேரும் பண்ணிட்டேன், இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இது மட்டும் பண்ணால் போதாது, நம்ம லைஃப் டைம் இந்த ஆர்சிஎம்மோட கன்சிஸ்டன்சியை நம்ம ட்ராவல் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆர்சிஎம் சிஸ்டத்தில் நீங்கள் லைஃப் டைம் கன்சிஸ்டன்சி பிளான் பண்ணணும். நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பண்ணலை அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் லைஃப் டைம் நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து டெய்லி ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம்முக்குன்னு ஒதுக்கி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணணும்.
அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஒருத்தருக்கு இந்த ப்ராடக்டை கொண்டு போய் நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம், ஒருத்தருக்கு இந்த ப்ராடக்டை பற்றி போய் மீட்டிங் எடுக்கலாம், அல்லது ஒரு நபர்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய கேம்ப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதை பண்ணினாலும் சரி தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு 1 hour டெய்லி சார், 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 1 hour மட்டும் இந்த ஆர்ஷினுடைய ஒர்க்குக்காக நீங்கள் டைம் செலவு பண்ணுங்க. ஒன்று சேம் அதோடு மட்டும் இல்லாமல் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அடிஷ்னலாக இன்னொரு 1 hour ஒர்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சார் நான் ஆர்ஷியம் வந்து இது எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் ஆர்ஷியனுடைய கல்வி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணி +2 முடித்து அல்லது காலேஜ் முடித்து டாக்டர் முடித்து வக்கீல் முடித்து வேலைக்கு போய் அங்கே ஒரு அப்ரெண்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்கமுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் வந்து நீங்கள் படிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணுறீங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 20,000-30,000 நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான அந்த வருமானத்துக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய கல்வி குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருஷம் 15 வருஷம் கூட நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆனால் இங்கே குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 500 ரூபாய் முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ப்ளஸ்ஸு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சரி 5 லட்ச ரூபாய்க்கு குரோர்பதி கூட நம்ம ஆர்ஷியமில் இருக்கிறாங்க. நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும்னா அப்போது நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், அடுத்து நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். லேர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஷியமில் இருக்கக்கூடிய நம்ம டீமுக்கு ப்ராப்பரான ஒரு வாட்ஸ்அப்புடைய குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் கம்பெனியினுடைய நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய குருகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேர்னிங் கிளாஸ் டெய்லி காலையில் நம்மளுடைய MD சார் கிளாஸ் எடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கம்பெனியினுடைய ULP ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. மதியம் 2 மணிக்கு நம்ம ஆர்ஷியனுடைய ஜூம் மீட்டிங் இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் சண்டேக்கு நம்மளோட நியூ சார்ஜ் மீட்டிங் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம டீமுக்கு ஸ்பெஷல் ஜூம் மீட்டிங்ஸ் வந்து சண்டே 8 மணிக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட 417வது ஜூம் மீட்டிங் இன்றைக்கி நடக்கிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு லேர்னிங் கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது இந்த ஆர்ஷியமை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போது நம்ம இந்த ஆர்ஷியமில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் இந்த 3 வேலையும் நீங்கள் தொடர்ந்து நிச்சயமாக ஒரு அதிகபட்சம் ஒரு 2 இயர்ஸ் அதிகபட்சம் 2 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கும். அது ஃபினான்ஷியல் ரீதியாக ஃபஸ்ட்டு மாறும், அப்புறம் ப்ளஸ் உங்களோட ஹெல்த் ரீதியாகவும் மாறும். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு கூட நான் ட்ராவல் பண்ண நபர், ஃபினான்ஷியல் ரீதியாக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஹெல்த் ரீதியாக அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ இதுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆர்ஷியனுடைய ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து ஆர்ஷியனுடைய இந்த ப்ராடக்டினுடைய ரிசல்ட்டு, ஷேரிங், கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து நான் அந்த ஆர்ஷியமுக்கு வர்றதுக்கு போதும் சரி இன்னைக்கு வரைக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சதுலேருந்து வேறு எந்த ஒரு கான்செப்டும் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நான் முடிவெடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணாலும் போதும். இனிமேல் லைஃப் டைம் சரி, நம்ம லைஃபுக்கு கடைசி பஸ்ஸும் சரி இந்த ஆர்ஷியம் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனோட விளைவு தான் இன்றைக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. மந்த்லி இன்றைக்கி போய் ஒரு கம்பெனியில் 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours ஒர்க் பண்ணக்கூடிய இந்த நிறுவனத்தில் குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு 20,000 ரூபாய் இன்கம் இந்த ஆர்ஷியமில் நம்ம எடுக்க முடியுது. ஸோ நண்பர்களே, ஆர்ஷியமில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆர்ஷியமில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கன்சிஸ்டன்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த 3 விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், உங்களுடைய ஜெனரேஷன் செட்டில் ஆகும் சொல்லி கேட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜெயர்ஷன்.